நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு வெளியே இல்லை, அது உங்கள் மனம்தான். நாம் அனைவரும் வெளி உலகத்தையே வெல்ல முயற்சி செய்கிறோம். செல்வம், புகழ், பதவி, வெற்றி இவற்றை அடைவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அந்த வெற்றிகள் அனைத்தும் நிலைத்திருக்காது. ஒரு ஆமை ஆபத்து வரும்போது தன் உறுப்புகளை தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறது. அதனால் அது பாதுகாப்பாக இருக்கிறது. அதேபோல் உங்கள் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் கண்கள் காண்பதெல்லாம் உங்களுக்கு தேவையானது அல்ல. உங்கள் காதுகள் கேட்பதெல்லாம் உண்மையானது அல்ல. உங்கள் நாக்கு விரும்புவதெல்லாம் உங்களுக்கு நல்லதல்ல. உங்கள் மனம் ஆசைப்படுவதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது அல்ல. இந்த ஐம்புலன்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை வெளியுலகத்தை நோக்கி இழுத்துச் செல்லும். ஒரு கவர்ச்சியான காட்சி, ஒரு இனிமையான சத்தம், ஒரு சமூக வலைத்தள அறிவிப்பு, ஒரு கணநேர ஆசை, இவை அனைத்தும் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். அப்போது உங்கள் மனம் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் மனதை நீங்கள் வழிநடத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஞானம். உலகத்தை வெல்வது பெரிய சாதனை அல்ல, உங்கள் மனதை வெல்வதுதான் மிகப்பெரிய சாதனை. மனதை வென்றவன் ஆசைக்கு அடிமையாக மாட்டான், கோபத்தால் ஆளப்பட மாட்டான், பயத்தால் உடைந்து போக மாட்டான், சூழ்நிலைகளால் சிதற மாட்டான். அவனுடைய அமைதியை யாராலும் பறிக்க முடியாது. உண்மையான சுதந்திரம் என்பது மனம் விரும்பியதையெல்லாம் செய்வதில் இல்லை. மனம் தவறான வழியில் செல்லும் போது அதை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்வதில்தான் இருக்கிறது. ஆமையானது ஆபத்து வரும்போது தன் உறுப்புகளை தன்னுள்ளே அடக்கிக் கொள்வதைப் போன்று உலகப் பொருள்கள் மீது தன் ஐம்புலன்களால் ஏற்படும் ஈர்ப்பை அடக்கிக் கொள்பவனது அறிவே நிலை பெற்றதாகும். அவனே மனதை வென்றவன்.